السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين ما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தினுடைய 7ஆம் நாளினுடைய தராவீகை நிறைவேற்றியவர்களாக அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய எல்லா விதமான அமல்களையும் அவனால் அங்கீகரிக்கப்பட்டதாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். சய்யிதுனா இப்னுல் கய்யிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹல் ஃபித் துன்யா ஷர்ருன் வ தாஉன் இல்லா வ சபபுஹு அத்-துனூப் வல் மஆசி. இந்த உலகம் இருக்கிறதே, இது ஒரு தீங்கானது. இந்த உலகம் ஒரு நோய்க்கு சமமானது. எப்பொழுது தெரியுமா? இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதன் அதிகமாக பாவங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லித்தந்த அவன் ஏற்படுத்திய கட்டளைகளுக்கு மாறு செய்யும் பொழுதுதான் இந்த உலகம் ஒரு மனிதனுக்கு தீங்கானதாகவும் நோயானதாகவும் மாறும் அப்படின்னு சொல்லித்தராங்க. யாரு? இப்னுல் கய்யிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சில நிகழ்வுகளை வரிசையாக தொடருவார்கள். ஃபமல்லதி அஹ்ரஜ ஆதம மினல் ஜன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களும் சுவனத்திலிருந்து அனுப்பப்பட்டதற்கான காரணம் என்ன? ஒன்று. இரண்டாவது, வமல்லதி அஹ்ரஜ இப்லீஸ மின் மலக்கூத்திஸ் ஸமா, ஒட்டுமொத்த மலாய்க்கத்துமார்களினுடைய வர்க்கத்தின் தலைவன் ஷைத்தான், இப்லீஸ். அப்படிதானே? ஒட்டுமொத்த மலாய்க்கத்துமார்களுக்கும் தலைவனாக இருந்தவன், திகழ்ந்தவன் ஷைத்தான். அப்பேற்பட்ட ஷைத்தான் ஏன் விரட்டி அடிக்கப்பட்டான்? 2. மூணாவது, ஆது சமூது கூட்டத்தை ரப்புல் ஆலமீன் காற்றை கொண்டே அந்த கூட்டத்தை முழுவதுமாக அழித்தான். 3. ஏன் அழித்தான் அப்படின்னு ஒவ்வொன்றா கேள்வி கேட்டு வராங்க. 4. வமல்லதி அர்ஸல அலா கௌமி லூத்தின் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஏன் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமினுடைய கூட்டத்தை ரப்புல் ஆலமீன் அப்படி என்ன பண்ணான்னா பூமியை பரட்டி போட்டான். இப்போ நம்ம நேராக இருக்கிறோம் இல்லையா, இந்த பூமியை அப்படி தூக்கி கவுத்தியாச்சு. அப்படி ஒரு கூட்டத்தை அழித்தான். ஏன் அழிச்சான் அப்படின்னு ஒரு கேள்வி. அடுத்து கேட்குறாங்க, இப்படி இதே மாதிரி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய கூட்டத்தை மேகத்தை வைத்தே அழித்தான். இப்படி ஒரு கூட்டத்தை அழிச்சான். ஏன் அழிச்சான்? அதுவும் இல்லாமல் ஃபிரௌனும் அவனினுடைய கூட்டத்தார்களையும் தண்ணீரில் மூழ்கடித்து ரப்புல் ஆலமீன் அடித்தான். அவங்களை ஏன் அப்படி அழிச்சான் இப்படின்லாம் கேட்டுட்டு இதுக்கான விடையை ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு தான் இத்தனை கேள்வியும் கேட்டுட்டு வராங்க. ஏன்? பாவம் நிறைய செய்ததின் காரணத்தினால் மேலே சொன்ன சம்பவங்கள் அனைத்தும் நிகழ்ந்தது. நம்ம முதல் சொன்னோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து ஏன் வெளியே வந்தாங்க அப்படின்னா அது அல்லாஹ் ஏற்படுத்திய நிகழ்வு. நபிமார்கள் மஅசூமீன்கள், அவர்களுக்கு பாவம் செய்ய மாட்டாங்கன்னு இல்லை. மஅசூமீன்கள் அப்படின்னா பாவம் செய்ய தெரியாதவர்கள். நபிமார்களுக்கு பாவம் செய்யவே தெரியாது. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவறு செய்தாங்க, தப்பு செஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது. அங்கே நடந்த ஒரு சருகுதல், அவ்வளோதான். அது அல்லாஹ் ஏற்படுத்திய நிகழ்வு. இதனால இந்த விஷயத்தில் கொண்டு வர்றதுக்கான காரணங்களை நம்ம விளங்கணும். இப்படிலாம் சொல்லிட்டு இதற்கான காரணம் என்ன தெரியுமா, இதற்கான நிவாரணம் என்ன தெரியுமா? ஒருவேளை ஷைத்தான் அல்லாஹ் விரட்டி அடிப்பதற்கு முன்னால் அவனிடத்தில் மன்னிப்பு கேட்டிருந்தால் ரப்புல் ஆலமீன் மலாய்க்கத்துமார்களினுடைய தலைவனாகவே ஷைத்தானை வச்சிருப்பான். 2. லூத் அலைஹிஸ்ஸலாமினுடைய கூட்டத்தை பூமியை பரட்டி போட்டு அழிச்சானே, அழிக்கிறதுக்கு முன்னாடி பாவ மன்னிப்பு கேட்டிருந்தா அந்த கூட்டத்தை அப்படியே விட்டுருப்பான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். 2. மூணாவது, ஆது சமூக கூட்டத்தை காற்ற வச்சே அழிச்சானே, அவர்கள் பாவ மன்னிப்பை கேட்டிருந்தால் காற்றை அனுப்பாமல் பாதுகாத்திருப்பான் ரப்புல் ஆலமீன். 3. ஃபிரௌன் அவனுடைய கூட்டத்தார்கள், ஃபிரௌனை பல ஆண்டு காலம் வாழ வைத்தான் ரப்புல் ஆலமீன். காரணம் என்ன தெரியுமா? சரி, இன்னைக்கு போயிட்டு போகிறான், நாளைக்கு நம்மள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பான். சரி, இன்னைக்கு போயிட்டு போகிறான், நாளைக்கு வந்து மன்னிப்பு கேட்பான். எந்த அளவிற்கு வாழ வைத்தான் தெரியுமா? கிட்டத்தட்ட 600-700 வருடங்களுக்கு மேலாக
ஒவ்வொரு நாளும் ரப்புல் ஆலமீன் தள்ளி போட்டதுக்கான காரணம் என்ன? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கேட்பான், நாளைக்கு இல்லைன்னா நாளை கேட்பான் என்று பல ஆண்டு காலம் ரப்புல் ஆலமீன் ஃபிரௌனுக்கு வாய்ப்பளித்தான். சொல்ல வருவது, நமக்கும் ஒவ்வொரு நாளும் வாய்ப்பளித்துக் கொண்டே இருக்கிறான். பாவ மன்னிப்பை கேட்பதற்கு நாம் தயாராக வேண்டும். நம்ம யாரும் பாவம் செய்யாமலாம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லல்லாஹு அஷத்து ஃபர்ஹன் பி தௌபதி அப்திஹி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடுமையான சந்தோஷப்படுறான். எப்போ தெரியுமா? ஒரு அடியான் அவனிடத்தில் சென்று, யா அல்லாஹ், நான் தெரியாம பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சுக்கோன்னு ஒருத்தன் கேட்கிறானே, அப்பொழுது ரப்புல் ஆலமீன் கடுமையான சந்தோஷத்திற்கு உள்ளாகிறான். எந்த அளவிற்கு என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணத்தோடு விளக்குவார்கள். ஒருத்தன் என்ன பண்றான், ஒரு பாலைவனத்தில் ஒரு பிரயாணம் போகிறான். ஒரு பயணம் போகணும் பாலைவனத்தில். அவனுடைய வாகனத்தில், அந்த காலத்தில் கழுதை குதிரை அப்படிதான், வாகனத்தில் அவனுக்கு தேவையான தண்ணி சாப்பாடு எல்லாத்தையும் வச்சு அந்த வாகனத்தில் போயிட்டு இருக்கிறான். திடீர்னு களைப்பு அசதி, ஒரு மூலையில் படுத்து தூங்கிட்டான். திடீர்னு முழிச்சு பார்க்கறான், கொண்டு வந்த வாகனமும் இல்லை. இந்த வாகனத்தில் தான் தண்ணியும் இருக்கு, சாப்பாடும் இருக்கு, இவனுக்கு தேவையான உடைமைகள் எல்லாமே அதில் தான் இருக்கு, எதுவுமே இல்லை. அடியான் எவ்வளவு வருத்தத்திற்கு உள்ளாவான். தேடி தேடி பார்க்கறான், கிடைக்கல. குடிக்கிறதுக்கு தண்ணியும் இல்லை, பாலைவனம், வெயில் சுட்டரிக்கிறது, என்ன பண்றதுன்னு தெரியல. களைச்சு போய் ஒரு மரத்துக்கடியில் படுத்து தூங்கியாச்சு. தூக்கனா தூங்கணும், தூங்கல, களைப்பில் தானாக உறக்கம் வந்தது. திடீர்னு முழிச்சு பார்க்கும்போது தன்னுடைய வாகனமும் முன்னாடி நிற்குது, தான் கொண்டு வந்த தண்ணியும் இருக்குது, தன்னோட உணவும் இருக்குது, தன் உடைமைகளும் இருக்குது. அந்த வாகனத்தோட கயிறு கைக்கு பக்கத்தில் இருக்குது. அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான். பாலைவனத்தில் ஒற்றை ஆளா இருந்து தொலைஞ்சு போய் இந்த வாகனம் திரும்பி கிடைக்கும் பொழுது சந்தோஷத்தில் அந்த அடியா சொல்லுவானா, இந்த அளவுக்கு நான் அல்லாஹும்ம அன்த அபுதிவான ரப்புக், சந்தோஷத்தில் வார்த்தைகள் மாறுகிறது. யா அல்லாஹ், நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய ரப்பு அப்படின்னு சந்தோஷத்துல என்ன சொல்றதுன்னு தெரியாம வார்த்தைகளை மாற்றி சொல்லுவானே, இதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இப்படி ஒருத்தர் சந்தோஷப்பட்டு வார்த்தைகளை மாத்தறானே, இந்த அளவிற்கு ரப்புல் ஆலமீன் ஒரு அடியான் அவனிடத்தில் மன்னிப்பு கேட்கும் பொழுது அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான், பிரியப்படுகிறான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதோடு நிறுத்தவில்லை, வேறு சில ஹதீஸிலே சொல்லித் தருவார்கள், இன்னல்லாஹ தஆலா யப்சுது யதஹு பில்லைல், ஒவ்வொரு நாளினுடைய இரவும் ரப்புல் ஆலமீன் முதல் வானத்திற்கு வந்து தன் கரத்தை நீட்டி கேட்கிறான். எப்பொழுது வரைக்கும்? சூரியன் உதிக்கின்ற நேரம் வரைக்கும். ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறான், யாராவது பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் இருக்கிறீர்களா? அலாம் முஸ்தக்ஃபிர் மின் தம்பி, உங்களுடைய பாவங்களை மன்னிக்க கோரி யாராவது இடத்தில் கேட்கிறீர்களா? உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கிறதா கேளுங்கள், நான் அதை கொடுக்கிறேன் அப்படின்னு எனக்காவது ஒரு நாள் இல்லை, ஒவ்வொரு இரவும் ரப்புல் ஆலமீன் வந்து கேட்கிறான் என்றால் நாம் அவனிடத்தில் பாவ மன்னிப்பை கேட்பதற்கு தயாராக வேண்டும். வரலாறிலே ஒரு நிகழ்வை கூறுவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய காலகட்டம், பனு இஸ்ரவேலர்களினுடைய கூட்டத்திலே கடுமையான பஞ்சம், மழையே இல்லை, பல நாட்களாக வறண்ட ஒரு நிலைமை சூழ்கிறது, நிலவுகிறது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பச்சை பச்சை குழந்தை இருக்குது, ஆடு மாடுகள்லாம் இருக்குது, குளம் குட்டையில் எங்கேயுமே தண்ணி இல்லை குடிக்கிறது. ஒரு கடுமையான வறுமைக்கு அந்த கூட்டம் உள்ளாக்கப்பட்டது. எல்லாம் என்ன பண்ணாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வந்து அந்த கூட்டம் எல்லாம் முறையிட்டாங்க. வந்து இந்த மாதிரி நீங்களாம் கலீமுல்லாவாச்சே, நினைக்கிற போலாம் அல்லாட்ட பேசுவீங்க, நம்மளோட நிலைமையை நீங்கள் பார்க்க தானே செய்வீங்க, அல்லாட்ட நீங்கள் மலைக்காக வேண்டி நீங்கள் கேளுங்களே அப்படின்னு சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையும் கூட்டிட்டு போகிறாங்க. ஒரு வறண்ட பறந்த ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகிறாங்க. கூட்டிட்டு போய் கிட்டத்தட்ட அவர்கள் வகும் சபஊன அல்ஃபன் அவ் யஸீதுன், கிட்டத்தட்ட அவங்க 70,000 நபர்கள் அதுக்கும் மேலேயும் இருந்தாங்க. அவ்வளோ பேரும் ஒரு இடத்துக்கு போயாச்சு. போனதுக்கப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாட்ட கேட்டாங்களாம், இலாஹி யா அல்லாஹ் இஸ்கினா வைஃபக்க, உன்னுடைய மழை எங்களுக்கு கொடு,
வன்சுர் அலைனா ரஹ்மத்துக்கு, உன்னுடைய ரஹ்மத்தை எங்களுக்கு நீ என்ன பண்ண, விசாலமாக்கி கொடு. வரஹம் நாபில் அத்துஃபால் ரல, சின்ன சின்ன பச்சை பச்சை குழந்தையெல்லாம் இருக்குது, அந்த குழந்தைக்காக வேண்டியாவது நீ மலையை கொடு. வல்பஹா இமிர் ரத்து, அதே மாதிரி எங்கள்கிட்ட இந்த மாதிரி காஞ்சி போன வன விலங்குகள்லாம் நாங்கள் வச்சிருக்கிறோம், ஆடு மாடு இந்த மாதிரி விலங்குகள்லாம் வாய் பேச முடியாத ஜீவன்லாம் கஷ்டப்படுது, அதுக்காக வேண்டியாவது நீ மலையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்த்தா கடுமையான வெயிலை அதிகமாக்கிட்டான். ஏற்கனவே வெயில் அடிக்குது, துவாவை கேட்டு முடிச்சுட்டு வானத்தை பார்த்தா இருக்கிற மேகம் கூட காணாம போச்சு. வானம் அப்படி நீல கலர்ல இன்னும் கடுமையா நீளமாகி வெப்பம் அதிகரிக்கிறது. பார்த்தாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், என்னடா இது, நம்ம துவா கேட்டோம், அல்லாஹ் நம்மள்ட்ட எப்பவுமே கேட்டா தந்துடுவான், இன்னைக்குன்னு பார்த்தா என்னமோ இன்னும் வெப்பம் அதிகமாகுது அப்படின்ட்டு அல்லாஹ் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் நினைக்கிறப்போ ஃபஅவஹல்லாஹு தஆலா இலைஹி, அல்லாஹ் வஹி அனுப்புறான். யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றான், யா மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாமே, ஃபீக்கும் அப்துன் யுபாரஸனி பில் மஆசி முந்து 40 சனா, 70,000 பேத்துக்கு மேலே ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களே, இந்த கூட்டத்தில் ஒரே ஒரு ஆள் இருக்கிறார், அந்த ஆள் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் தொடர்ந்து பாவம் செஞ்சுட்டே இருந்தார். நானும் அவரை விட்டுட்டேன், ஒரு நாள் 2 நாள் இல்லை, 40 வருஷம் தொடர்ந்து பாவம் செஞ்சுட்டே இருக்கிறார். அந்த ஒரு ஆளுக்காக வேண்டி தான் நான் உங்களுக்கு இது வரைக்கும் மழையும் தரல, ஒன்றும் தரல, அதனால் அந்த ஆளை இந்த கூட்டத்திலிருந்து வெளியே போக சொல்லுங்க, நான் மலையை தர்றேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். என்ன நடந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விளங்கக்கூடிய நசீபை தந்தருள் புரிவானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.